நம்ம இன்றைக்கி சிக்கனில் ஒரு கோழி குருமா செய்ய போகிறோம். கிலோ அளவுக்கு எடுத்து பெரிய பெரிய பீஸாக எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். அப்புறமா உப்பு சேர்த்து வச்சுக்கிறேன். மஞ்சள் தூள் போடுறதில்ல, காஞ்ச மிளகாத்தூள் கொஞ்சம், திட்டமாக தயிர் சேர்த்து இதை நல்லா கலந்து வைக்கிறேன். மசாலா போட்டாச்சு. இப்போ அதை அப்படியே 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு குழம்பு செய்யலாம். பச்சை மிளகா போட்டுக்கிறேன், ஒரு பொடி முந்திரி பயிர் போட்டுக்கிறேன், தேங்காய் ஒரு பொடி, சின்னதாக 2 பட்டை, 3 ஏலக்காய், கிராம் போடுறேன், சின்ன சீரகம் கொஞ்சம், பெரிய சீரகம் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம், புதினா சேர்த்துக்கலாம், ஒரு பொடி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி அப்படியே போட்டுக்கலாம். இஞ்சியும் பூண்டும் நான் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டேன். ஸோ அதனால் இஞ்சி பூண்டை நான் பேஸ்ட்டாகவே இதில் போட்டுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகு சேர்த்து அரைக்கலாம். மிளகு சேர்த்து இதை மூடி போட்டு நம்ம அரைக்கலாம். இதே மாதிரி நம்ம மசாலா அரைச்சி எடுத்துணும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கிறோம். நெய் காஞ்சோன்னா நம்ம பச்சைக்கலாம். மசாலாவை இப்பயே சேர்த்துக்கணும். கறி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம மசாலா சேர்த்துக்கிறோம். இந்த மசாலா அப்படியே பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். கோழிக்கறியை இதில் ஆட் பண்ணுறோம். மசாலா போட்டு வச்சிருந்த கோழிக்கறியை இதில் போட்டு சேர்த்துக்கிறோம். சுத்தமாக தண்ணி சேர்த்துங்க. தண்ணி போனோன்னா தண்ணி விட்டுடுங்க. ஏன்னா கோழிக்கறியிலே தண்ணி விடும். நம்ம சரி பார்த்துங்க. காரம் வேணால் காரம் போட்டுங்க. கோழியில் மசாலா போடல தயிர் போட்டு ஊற வச்சோம். இப்போ கொஞ்சமாக தயிர் சேர்த்துங்க, லெமன். உப்பு சரி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிங்க. மசாலா வச்ச கப்புலேயே அதை கொஞ்சம் கழுவி நம்ம ஊற்றிக்கலாம். அப்படி நம்ம என்ன பண்ணலாம், இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கலாம். மூடி ஒரு 2 தக்காளி பார்த்து வெட்டி அப்படியே முழுசாகவே போடுறேன். நான் இதில் போட்டு உங்களுக்கு கிண்டு பண்ணிட்டேன். மூடி போட்டு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் அழகாக அப்புறமா நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் அழகாக இருக்குது. கறியெல்லாம் அழகாக வந்துடுது. நல்லா வெள்ளை கலரில் இருக்குது. பாருங்கள், எண்ணெய் அழகாக கறியெல்லாம் வெந்து அழகாக வந்துடுது. நீங்களும் வீட்டில் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். கொத்தமல்லி தழை தூவ போகிறோம். நம்ம நல்லா கொத்தமல்லி தழை சும்மா அள்ளி போடுங்க. சூப்பரான சுவையான ஒரு கோழி குருமா ரெடி ஆகிடுது. நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய். தேங்க்யூ.